வணக்கம். தஞ்சை ரியல் எஸ்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி தஞ்சாவூர் சீனிவாசபுரம் சிங்கப்பெருமாள் குளத்துக்கு அருகில ஹைடெக்கா லேட்டஸ்ட் மாடல்ல டிவி ஸ்டாண்ட், வால் பேனலிங், வுட்வொர்க், ஃபால் சீலிங், மாடுலர் கிச்சன், வார்ட்ரோப்னு அனைத்து வசதிகளோட விற்பனைக்காக வந்திருக்க ஒரு அருமையான வீட்டை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ஒரு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய எல்லா வீடியோக்களையும் உங்களால பார்க்க முடியும். எங்கள் வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் பங்களிக்கக்கூடிய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். விற்பனைக்கு வந்திருக்க இந்த வீட்டினுடைய லேண்ட் சைஸ், பில்டிங் சைஸ், கார் பார்க்கிங், ஹால், பெட்ரூம், கிச்சனோட நீள அகலங்கள், மேலும் இந்த வீட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இந்த வீட்டினுடைய விலை, அனைத்து தகவல்களையும் இந்த வீடியோல தெளிவா சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீட்டினுடைய லொகேஷனை கிளியரா சொல்லிடுறேன். தஞ்சாவூர் சீனிவாசபுரம் சிங்கப்பெருமாள் குளத்துக்கு அருகில இருக்கக்கூடிய ரெட்டிப்பாளையங்கிற ஏரியால தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இங்க இருந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கும் பிக் டெம்பிளுக்கும் 5 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம். இடத்தின் அளவு 1200 சதுரடி, வீட்டின் அளவு 980 சதுரடி. திசை கிழக்கு, ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்து இந்த வீடு கட்டப்பட்டிருக்கு. இதுதான் இந்த வீட்டினுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன். பட்டி ஸ்ட்ரக்சர்ல மல்டி கலர்ஸை யூஸ் பண்ணி டிசைன் ஒர்க் செய்திருக்கிறாங்க. வீட்டினுடைய ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு மேட்சிங்கா காம்பவுண்ட் வாலையும் வடிவமைச்சிருக்காங்க. வீட்டினுடைய எலிவேஷனை ஹைலைட் பண்ற மாதிரி ஃப்ரண்ட்ல ஃபுல்லா LED லைட்ஸும் ஒயிட் கலர்ல டூம் லைட்டும் காம்பவுண்ட் வால்ல கொடுத்திருக்காங்க. இதுதான் இந்த வீட்டினுடைய மெயின் கேட். இந்த கேட்டை பாத்தீங்கன்னா லேடர் டைப்ல டிசைன் பண்ணி நடுவுல ஸ்டீல் பிளேட்ல லேசர் கட் டிசைன் பண்ணிருக்காங்க. டோரை ஓபன் பண்ணி உள்ள போனா 15 அடி நீளமும் 10 அடி அகலமும் இருக்கு. ஒரு ஷிஃப்ட் டிசைர் காரை பர்ஃபெக்டா வைக்கலாம். இது ஒரு கிழக்கு பார்த்த வீடுங்கிறதுனால ஃப்ரண்ட்லயே போர்வெல் போட்டிருக்காங்க. போர்டிகோ ஃபுல்லும் பார்க்கிங் கிரிப் டைல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சைட்லயே EB சர்வீஸ்க்கான பாக்ஸும் போருக்கான ஸ்விட்சும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. வீட்டை சுத்தி செட்பேக் ஏரியா ஃபுல்லுமே பிளாட்ஃபார்ம் செய்திருக்கிறாங்க. இதுதான் இந்த வீட்டுடைய மெயின் என்ட்ரன்ஸ். ஃப்ரண்ட்ல சேஃப்டி கிரில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுதான் இந்த வீட்டினுடைய மெயின் டோர். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்ல பிராண்டட் 2 சிலிண்டர் லாக்க கொடுத்து பிரெஞ்சு விண்டோவோட சிங்கிள் டோர் போட்டிருக்காங்க. இந்த வீட்டினுடைய நிலை, ஜன்னல்கள் அனைத்துமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. மெயின் டோரை ஓபன் பண்ணி உள்ள போனா ஒரு பெரிய சைஸ் லிவிங் ஹால். இந்த ஹாலோட சைஸ் பாத்தீங்கன்னா 18 அடி நீளமும் 11 அடி அகலமும் இருக்கு. இந்த வீட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கிற லிஸ்ட சொல்ல போறேன். டால்மியா அல்ட்ராடெக் சிமெண்ட், அம்மன் TRY கம்பி, வயரிங், பைப் ஃபிட்டிங்லாம் பினோலெக்ஸ், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் பேரிவேர், ஸ்விட்சஸ்லாம் லிசா, மெயின் டோர், பேக் டோர்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக். 2 பெட்ரூமுக்கும் நிலை வேம்பு, பெட்ரூம் 2க்குமே ரெடிமேட் பிராண்டட் டோர் தான் போட்டிருக்காங்க. லிவிங் ஹாலோட ரூஃப் ஃபுல்லுமே ஃபால் சீலிங் செய்திருக்காங்க. அதுவும் லேட்டஸ்ட் டைமண்ட் கட் மாடல்ல LED ஸ்ட்ரிப் லைட்ஸும் போக்கஸ் லைட்ஸும் கொடுத்திருக்கிறது ரொம்பவே சூப்பரா இருக்கு. 100% வாஸ்துப்படி இந்த வீடானது கட்டியிருக்காங்க. சூப்பர் பாக்ஸ் மாஸ்டர் கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா லெக்ராண்ட் பிராண்ட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டினுடைய அடுத்த ஹைலைட் என்னன்னா வால் பேனலிங், டிவி ஸ்டாண்ட், வுட் ஒர்க் தான். இதுல டெஃப்லான் கிளாஸ்களை அழகா ஸ்டாண்ட் மாதிரி பொருத்தி இருக்காங்க. கீழே டிராவும் செல்ஃப்ஸும் கொடுத்திருக்காங்க. ஆப்போசிட்ல ஸ்லைடிங் கிளாஸ் பொருத்தப்பட்ட ஒரு சின்ன ஷோகேஸும், பூஜை ரூமுக்கான செல்ஃப் ஒர்க் பாத்தீங்கன்னா வாஸ்துபடி கிழக்கு முகம் பார்த்து ஃப்ரண்ட்லயே வுட் ஒர்க் செய்திருக்காங்க. இதோட டோர் பாத்தீங்கன்னா லேசர் கட் டிசைன்ல இருக்கு. இதுதான் இந்த வீட்டினுடைய மாஸ்டர் பெட்ரூம். தென் மேற்கு குபேர மூலையில வாஸ்துபடி இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. டோர் பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் மேட் பினிஷிங் மைக்கால பிராண்டடா போட்டிருக்காங்க. டோரை ஓபன் பண்ணி உள்ள போனா ஒரு பெரிய சைஸ் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா 14 அடி நீளமும் 10 அடி அகலமும் இருக்கு. லெஃப்ட் ஃபுல்லா வுட் பினிஷிங் பண்ணிருக்காங்க. வார்ட்ரோப் செய்திருக்காங்க. எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட்ல தான் செய்யப்பட்டிருக்கு. அதுல மிரரும் பொருத்தி இருக்காங்க. இந்த பெட்ரூம்கான அட்டாச்டு ரெஸ்ட் ரூம் இதுதான். அதுல PVC டோர் போடப்பட்டிருக்கு. கெய்சருக்கான ப்ரொவிஷனும் கொடுத்திருக்காங்க. பேரிவேர் ஃபிட்டிங்ல வெஸ்டர்ன் டைப் கிளாஸ் செட் பொருத்தப்பட்டிருக்கு. பிராண்டட் மிக்சடு வால்வும் பினோலெக்ஸ்ல பைப் எல்லாம் கொடுத்திருக்காங்க.
வால் டைல்ஸ் எல்லாம் வீட்டுடைய பெயிண்டிங்க்கு மேட்சிங்கா கொடுத்திருக்காங்க. இதுதான் இந்த வீட்டுடைய செகண்ட் பெட்ரூம். டோரோட தாழ்பால் எல்லாம் பாத்தீங்கன்னா பிராண்டட் சிலிண்டர் லாக்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. டோரை ஓபன் பண்ணி உள்ள போனா 10க்கு 10ங்கிற சைஸ்ல ஒரு நார்மல் பெட்ரூம் கொடுக்கப்பட்டிருக்கு. 2 பெட்ரூம்லயுமே ஏசிக்கான ப்ரொவிஷன்ஸும் கிளாஸ் பொருத்தப்பட்ட வார்ட்ரோப் வுட் ஒர்க்கும் செய்திருக்காங்க. இடத்தை வேஸ்ட் பண்ணாம 2 பெட்ரூமுக்கு மிடில்ல வாஷிங் மிஷினுக்கான யூட்டிலிட்டி சர்வீஸ் ஏரியாவும் வாஷ் பேஷனும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டினுடைய காமன் ரெஸ்ட் ரூம் இதான். இந்தியன் டைப் கிளாஸ். கிச்சனோட என்ட்ரன்ஸ்ல வுட்லயே ஆர்ச் ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த பார்ட்டிஷன் ஒர்க் பார்க்கவே அழகா இருக்கு. இதுல கப் அண்ட் சாசர், கிச்சன் திங்ஸ்லயே கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் இதுல வச்சுக்கலாம். இதுதான் இந்த வீட்டினுடைய கிச்சன். வாஸ்துப்படி வட மேற்கு வாயு மூலையில கிழக்கு முகம் பார்த்து கிச்சன் மேடையானது அமைக்கப்பட்டிருக்கு. கிச்சன் டாப் ஃபுல்லுமே கேலக்ஸி பிளாக்ங்கிற காஸ்ட்லி கிரானைட்ஸ்ல தான் நோசிங் செய்திருக்கிறாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பிராண்டட் சிங்க் தான் வச்சிருக்காங்க. ட்ரிங்கிங் வாட்டருக்கான டைரக்ட் பைப் லைனும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. லேப்ட் ஃபெசிலிட்டிஸ் ஃபுல்லுமே ஃபுல்லா வுட் ஒர்க் செய்திருக்கிறாங்க. இது ஒரு செமி மாடுலர் கிச்சன். இதுதான் இந்த வீட்டுடைய பேக் டோர். இதுவும் டீக்ல தான் செய்திருக்காங்க. பேக் சைடுல ஒரு சேஃப்டி கிரில்லும் கொடுக்கப்பட்டிருக்கு. கிரில் கேட்டை ஓபன் பண்ணி வெளில போனா வீட்டை சுத்தியும் பிளாட்ஃபார்ம் போட்டிருக்காங்க. 6 அடி உயரத்துல ரெடிமேட் காம்பவுண்ட் வால் போடப்பட்டிருக்கு. ஃப்ரண்ட் காம்பவுண்ட் ஃபுல்லுமே பிரிக்ஸ் ஒர்க் தான். ஸ்டெப்ஸுக்கு கீழே இடத்தை வேஸ்ட் பண்ணாம ஸ்டோரேஜ் ரூம் கொடுத்திருக்காங்க. இல்ல ஹேண்ட் ரயில்ஸ் கொடுத்து ஸ்டெப்ஸ் ஃபுல்லா ஆன்டி ஸ்கிரிப்ட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஓபன் டெரஸ் ஃபுல்லுமே செராமிக் கூல் ரூஃப் போடப்பட்டிருக்கு. ஃபுல்லி ஃப்ரேமபிள் ஸ்ட்ரக்சர். குபேர மூலையில ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் கொடுத்திருக்காங்க. வீட்டை சுத்தி எவ்வளவு வீடுகள் இருக்குன்னு நீங்களே பாருங்க. நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையும் டெரஸ்ல ஏரியாவை ஃபுல்லா கவர் பண்ணி வீடியோல காட்டிக்கிட்டு தான் இருக்கும். இந்த ஏரியாவோட ஹைலைட் வாட்டர் லெவல் தான். வெறும் 10 ஃபீட்லயே கிரவுண்ட் வாட்டர் லெவல் இருக்கு. இங்கேருந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கும் பிக் டெம்பிளுக்கும் 5 மினிட்ஸ்ல போய் ரீச் ஆயிடலாம். மாடுலர் கிச்சன், வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், டிவி ஸ்டாண்ட், வுட் ஒர்க், ஃபால் சீலிங்னு தரமான பொருட்கள் கொண்டு அருமையான பிளான் போட்டு அழகா கட்டியிருக்க இந்த வீட்டுக்கான விலை 57 லட்சம், 57 lakhs. பிரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள். இந்த பிரைஸ்ல இவ்வளவு ஃபெசிலிட்டிஸோட இந்த ஏரியால வீடு கிடைக்கிறது கஷ்டம். நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. இந்த வீட்டை வாங்கணும்னு நினைச்சா கீழே கொடுக்கப்பட்டிருக்க எங்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க. அட்வான்ஸ், அக்ரிமெண்ட், லோன் அரேஞ்ச்மெண்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் A to Z நாங்க பாத்துக்கிறோம். தஞ்சையில் அழகிய வீடு மற்றும் மனைகள் வாங்க விற்க தஞ்சை ரியல் எஸ்டேட்டை தொடர்பு கொள்ளுங்க. பத்திரத்தை பண்ணுங்க, பாலை காய்ச்சிங்க. நன்றி, வணக்கம்.